ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அலகு 1ல் இருக்கக்கூடிய நம்ம பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்தி பிழை நீக்கி எழுதுகள், தென் மயங்கொலி பிழை நீக்கி எழுதுதல் சொல்லிட்டு டெஸ்ட்டு 1லேயும் 2லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட்டு 3ல் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வேர்ச்சொல், இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் 50 வினா வேர்ச்சொல் ப்ளஸ் கொஞ்சம் இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். டெஸ்ட் 4ல் பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 100 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல், இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 50 கொஷின் தான் பார்க்க போகிறோம். 50க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 50 கொஷினுமே வேர்ச்சொல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 50 கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், தென் தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் அந்த தமிழ் தகுதி தேர்வில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுபோல் கொஷின் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2025 குரூப் 4ல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதற்கு முன்னாடி எல்லாமே கேட்டது எல்லாமே நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் 10 இயர் கொஷின் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா, அனலைஸ் பண்ண வரைக்குமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. எப்போவுமே இந்த அளவுக்கு டஃப்பாக கேட்காத அளவுக்கு இந்த வாட்டி தான் கேட்டிருக்காங்க, நாம் அனலைஸ் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ச்சொல் தேர்வு செய்க சொன்னார். வேர்ச்சொல் தேர்வு செய்க சொன்னார். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். உங்களோட ஆன்சரை OMR ஷீட் அப்படி இல்லைனா நோட் இருந்தால் ABCD நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ச்சொல் தேர்வு செய்க சொன்னார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல். சொன்னார் வேர்ச்சொல் சொல். வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர். வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர். தருகின்றனர் என்பது வினைமுற்று. வினைமுற்று. அதற்கான வேர்ச்சொல் இந்த 4 ஆப்ஷனில் என்னவா இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி தா. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி இயல்பு. இயல்னு போட்டு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? இயல்பு. இயல்பு தான் வேர்ச்சொல். ஆற்றீர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆற்றீர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆற்று. ஆற்று என்பதுதான் வேர்ச்சொல். ஆற்றிய பெயரெச்சம், ஆற்றி வினையச்சம், ஆற்றுதல் தொழிற்பெயர். ஆற்று இது ஊசோனில் முடியுது, வினையச்சத்தில் வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் ஊசோனில் முடிகிற வினையச்சம் மாதிரி இருந்தாலும் அது வேர்ச்சொல்லாகத்தான் இருக்கும். இயைந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. இயைந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இயை. இயைந்தவர் வேர்ச்சொல் இயை. இயந்த பெயரெச்சம், இயந்து வினையச்சம், ஏதல் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான். கொண்டது வேர்ச்சொல் தருக. கொண்டது வேர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி கொல். கொண்டு வினையச்சம், கொண்ட பெயரெச்சம், கொல் என்பதுதான் வேர்ச்சொல். வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது? வருவான் என்பதில் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி வா. வருவான் என்பதின் வேர்ச்சொல் வா. சாற்றினல் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. சாற்றினல் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சாற்று. சாற்றினல் இதன் வேர்ச்சொல் சாற்று. எழுதாமல் இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க. எழுதாமல் இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுது. எழுதாமல் இச்சொல்லின் வேர்ச்சொல் எழுது. தேடி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தேடி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேடு. தேடி இச்சொல்லின் வேர்ச்சொல் தேடு. தின்றான் இச்சொல்லின் வேர்ச்சொல் எது? தின்றான் இச்சொல்லின் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தின். தின்றான் இதோட வேர்ச்சொல் தின். வெட்டினான் வேர்ச்சொல் எது? வெட்டினான் வேர்ச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வெட்டு. வெட்டினான் வேர்ச்சொல் வெட்டு. வெட்டியவன் வினையாளனையும் பெயர். வெட்டுதல் தொழிற்பெயர். வெட்டுதல் தொழிற்பெயர். வெட்டிய பெயரெச்சம். வெட்டிய பெயரெச்சம். அப்போ வெட்டு என்பது தான் இதில் வேர்ச்சொல். வாழ்கிறார் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வாழ்கிறார் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ். வாழ்கிறார் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. வாழ். நின்றான் வேர்ச்சொல் எது? நின்றான் வேர்ச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நில். நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். பறந்து என்பதன் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. பறந்து என்பதன் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. பற. வரைந்த என்பதன் வேர்ச்சொல் யாது? வரைந்த என்பதன் வேர்ச்சொல் யாது? ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. வரை உங்களுக்கு தொடர்ந்து இவ்வளோ கொஷின் கொடுக்கறதுக்கு காரணமே உங்களுக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான். வரைதல் தல் அல் விகுதி முடிஞ்சா அது பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். வரைந்தான் வினைமுற்று. வரைந்து வினையச்சம். வரைந்த வந்திருக்கா அது பெயரச்சம். அப்போ வரை என்பது தான் வேர்ச்சொல். நடித்தான் வேர்ச்சொல்லை கண்டறிக. நடித்தான் வேர்ச்சொல்லை கண்டறிக. நடித்தான் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி நடி. நடித்தான் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி நடி. நடித்தல் தொழிற்பெயர். நடித்து வினையச்சம். நடித்தவன் வினையாளனின் பெயர். நடிதா வேர்ச்சொல். வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. வா என்பது தான் வேர்ச்சொல். வந்தான் வினைமுற்று. வந்தவன் வினையாளனின் பெயர். வந்து வினையச்சம். ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சா வினையச்சம். ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் பெயரச்சம். தந்தேன் வேர்ச்சொல்லாக்குக. தந்தேன் வேர்ச்சொல்லாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி தா என்பது வேர்ச்சொல். தருதல் தொழிற்பெயர். தந்து வினையச்சம். தந்தவன் வினையாளனின் பெயர். வேர்ச்சொல் தா. செய்தான் வேர்ச்சொல் என்ன? செய்தான் வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி செய். செய்தவள் வினைமுற்று அதாவது வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர் செய்தவள். செய்து வினையச்சம். செய்தல் தொழிற்பெயர். செய் என்பது தான் இங்க வேர்ச்சொல். புகுந்தவன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. புகுந்தவன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ புகுதா வேர்ச்சொல். புகுதல் தொழிற்பெயர். புகுந்து வினையச்சம். புகுந்த பெயரெச்சம். வற்றல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. வற்றல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி வற்று. வற்றல் என்பதன் தொழிற்பெயரா? வற்றல் என்பது தொழிற்பெயர். அதோட வேர்ச்சொல் வற்று.
வினை சொல்லுக்கேற்ற வேர் சொல்லை தேர்வு செய்க. வினை சொல்லுக்கேற்ற வேர் சொல்லை தேர்வு செய்க. வாசலில் கோலம் போட்டால். வினை சொல்லுக்கேற்ற வேர் சொல்லை தேர்வு செய்க. வாசலில் கோலம் போட்டால். போடு. போடு என்பது வேர் சொல். இங்கே போட்டால் என்பது வினைமுற்று, அதோட வேர் சொல் போடு. போடுதல் என்பது தொழிற்பெயர். சான்றோர்கள் புகழ் பெறுகின்றார்கள். வினை சொல்லுக்கேற்ற வேர் சொல்லை காண்க. இங்கே பெறுகின்றார்கள் என்பது தான் இங்கே வினைமுற்று, அதோட வேர் சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரு. சான்றோர்கள் புகழ் பெறுகின்றார்கள். பெரு என்பது தான் வேர் சொல். ஓடுவார் என்ற வினையாளனின் பெயர் வேர் சொல். ஓடுவார் என்ற வினையாளனின் பெயரின் வேர் சொல். இங்கே ஓடுவார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வினையாளனின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓடு. ஓடு என்பது வேர் சொல். ஓடுதல் தொழிற்பெயர். ஓடிய பெயரெச்சம். ஓடும் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தொழிற்பெயர் கிட்ட தான் வரும். விகுதி முடிஞ்சிருக்கும். தேடுதல் என்ற தொழிற்பெயரின் வேர் சொல்லை காண்க. தேடுதல் என்ற தொழிற்பெயரின் வேர் சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, தேடு. தேடுதல் என்பது தொழிற்பெயர். தேடிய என்பது பெயரெச்சம். தேடினான் என்பது வினைமுற்று. தேடியவன் என்பது வினையாளனின் பெயர். வினைமுற்றுக்கும் வினையாளனின் பெயருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிட்டா போதும். அது மட்டும் தான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தேர்தல் வேர் சொல்லை தேர்க. தேர்தல் வேர் சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேர். தேர்தல் இது தொழிற்பெயர். தேர்வு வினையெச்சம். தேர்ந்து இதுவும் வினையெச்சம். பார்த்து என்ற வினையெச்சத்தின் வேர் சொல் எது? பார்த்து என்ற வினையெச்சத்தின் வேர் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பார். பார்த்த பெயரெச்சம். பார்த்தவன் வினையாளனின் பெயர். அப்போ பார் தான் இங்க வேர் சொல். கனிந்தது வேர் சொல் எது? கனிந்தது வேர் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கனி. கனிந்தது வேர் சொல் கனி. வணங்குதல் தொழிற்பெயரை வேர் சொல்லாக மாற்றுக. வணங்குதல் தொழிற்பெயரை வேர் சொல்லாக மாற்றுக. வணங்கு. வணங்குதல் வணங்கு. எடுத்தாரை வேர் சொல்லாக்குக. எடுத்தாரை வேர் சொல்லாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எடு. எடுத்தாரை வேர் சொல்லாக்குக. எடு. கவர்ந்தான் வேர் சொல்லாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி, கவர்தல் தொழிற்பெயர். கவர்ந்த பெயரெச்சம். கவர்ந்த வினையெச்சம். குனிந்து வேர் சொல்லாக மாற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, குனி. குனிந்த பெயரெச்சம். குனிதல் தொழிற்பெயர். குனிந்தது வினைமுற்று. கடித்தது வேர் சொல் எது? கடித்தது வேர் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடி. கடி என்பது வேர் சொல். கடித்தாரே என்பது வினையாளனின் பெயரில் வரும். நிற்றல் என்ற தொழிற்பெயரின் வேர் சொல் எது? நிற்றல் என்ற தொழிற்பெயரின் வேர் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நில். நிற்றல் என்ற தொழிற்பெயரின் வேர் சொல் நில். இடித்த வேர் சொல்லாக்குக. இடித்த வேர் சொல்லாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடி.
இடித்த வேர் சொல்லாக்குக இடி. சுவரிலிருந்து படத்தை நீக்கினான். வினை சொல்லுக்கேற்ற வேர் சொல் தேர்க. சுவரிலிருந்து படத்தை நீக்கினான். நீக்கினான் என்பதுதான் இங்க வினைச்சொல். இதற்கான வேர் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நீக்கு. நீக்கு என்பதுதான் வேர் சொல். தேர்வு எழுதினால். வினை சொல்லுக்கு ஏற்ற வேர் சொல் தேர்வு செய்க. தேர்வு எழுதினால். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எழுது. தேர்வு எழுதினால் வினைச்சொல் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதினால் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வினைச்சொல். இதற்கேற்ற வேர் சொல் பார்த்தீங்கன்னா எழுது. மக்கள் திரண்டார்கள். வேர் சொல்லை தேர்வு செய்க. மக்கள் திரண்டார்கள். வேர் சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, திரள். கூடியவர்கள் வேர் சொல்லாக்குக. கூடியவர்கள் வேர் சொல்லாக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூடு. ஆடு என்பதன் தொழிற்பெயர். ஆடு என்பதன் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆடுதல் என்பது தொழிற்பெயர். ஆட்டு வராது. ஓகேங்களா. ஆடியவன் வினையாளன் பெயர். ஆடிய பெயரெச்சம். மர என்பதன் தொழிற்பெயர். மர என்பதன் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மறத்தல். மர என்பதன் தொழிற்பெயர் மறத்தல். ஒளி என்பதன் தொழிற்பெயர் யாது? ஒளி என்பதன் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒலித்தல். ஒளி என்பதன் தொழிற்பெயர் ஒலித்தல். வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. முடி. வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. முடி. முடிந்து. வேர் சொல்லை வினையெச்சமாக்கிடுக. முடிந்து. வா என்ற வேர் சொல்லிற்குரிய வினைமுற்று எது? வா என்ற வேர் சொல்லிற்குரிய வினைமுற்று எது? வினைமுற்று வந்தான். வந்து வினையெச்சம். வந்தவர் வினையாளனின் பெயர். வருதல் தொழிற்பெயர். ஆன்சர் நமக்கு வினைமுற்று தான் கேட்குறாங்க. வந்தான். கூறு என்பதன் வினையாளனின் பெயர் யாது? கூறு என்பதன் வினையாளனின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூறியவர். கூறு என்பதன் வினையாளனின் பெயர் கூறியவர். சுடு என்பதை முதநிலை திரிந்த தொழிற்பெயராக்குக. சுடு என்பதை முதநிலை திரிந்த தொழிற்பெயராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி, சுடு என்பது முதநிலை தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா இதுதான் வரணும். ஓகேங்களா. சிறி என்பதன் வினையெச்சம் எது? சிறி என்பதன் வினையெச்சம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிரித்து. சிறி என்பதன் வினையெச்சம் சிரித்து. சிறி என்பது வேர் சொல். சிரித்த பெயரெச்சம். சிரித்தான் வினைமுற்று. சிரித்து வினையெச்சம். வினையெச்சம் காண்க. நட. வினையெச்சம் காண்க. நட. ஆன்சர் ஆப்ஷன் டி, நடந்து. வினையெச்சம் காண்க. நட. நடந்து. கான் எனும் வேர் சொல் உருவாக்கும் சரியான தொழிற்பெயர் எது? கான் எனும் வேர் சொல்லை உருவாக்கும் சரியான தொழிற்பெயர். தொழிற்பெயர் தான் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, காணல். அல் தல் விகுதி கொண்டு முடியும் தொழிற்பெயர். அப்புறம் கை என்ற விகுதி கொண்டு கூட முடியும். வாழ்க்கை அது கூட ஒரு தொழிற்பெயர் தான். கண்டு ஊசொன் வினையெச்சம். கண்டான் வினைமுற்று. கண்டவர் வினையாளனின் பெயர்.
ஓகேங்களா? மொத்தமாக இன்றைக்கி ஈஸி தான். ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். 50க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 50 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ச்சொல் கூட இன்னும் வந்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அதெல்லாம் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் வந்து டெஸ்ட் டைமிங்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.